ஐயா நல்லக்கண்ணவருடைய புகழை, சிறப்பை, அவர் தியாகத்தை இன்றைக்கு போற்றிக் கொண்டிருக்கிறோம். சமத்துவ சமுதாயத்தை அமைப்பதற்கான நம்முடைய பணியில் வெல்வதற்காக ஐயா வாழ்த்துங்க அப்படின்னு கேட்க வந்திருக்கிறோம். உங்கள் வாழ்த்தை விட எங்களுக்கு பெரிய ஊக்கம் எதுவும் கிடைத்து விட போவதில்லை. பொது உடைமை இயக்கம், திராவிட இயக்கம், தமிழ் தேசிய இயக்கம் ஆகியவற்றுடைய சங்கமமாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாடல் தான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. எல்லோரையும் ஒன்றாக்கி இருப்பது தோழர் நல்லக்கண்ணனுடைய தியாகம், அவருடைய தொண்டு, அவருடைய போராட்ட வாழ்க்கை. இந்த நேரத்தில் நம்முடைய ஐயா நல்லக்கண்ணனுடைய 80வது பிறந்த நாள் விழாவை நான் நினைச்சு பார்க்குறேன். அந்த விழாவை மறைந்த நம்முடைய தோழர் தாப்பா அவர்கள் தான், பாண்டியன் அவர்கள் தான் முன்னின்று நடத்தின விழா. அது நம்முடைய முத்தரசன் ராஜா போன்றவர்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் நான் கருதுகிறேன். அந்த விழாவில் தலைவர் கலைஞர் அவர்கள் பங்கெடுத்துக் கொண்டு தோழர் நல்லக்கண்ணன் அவர்களை வாழ்த்தினார்கள். தலைவர் கலைஞரை விட ஐயா நல்லக்கண்ணன் அவர்கள் 1 வயசு தான் இளையவர். அதை குறிப்பிட்டு பேசின தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? வயதால் எனக்கு தம்பி, அனுபவத்தால் எனக்கு அண்ணன், என்னை விட வயதில் இளையவர், ஆனால் அனுபவத்திலும் தியாகத்திலும் நம்மையெல்லாம் விட மூத்தவர்னு குறிப்பிட்டார். அது மட்டுமல்ல, நல்லக்கண்ணு வாழும் காலத்திலே நாம் வாழுகிறோம், அதுதான் நமக்கு பெருமை. இதை விட பெரிய பாராட்டு வேறு எதுவும் இருக்க போறதில்லை. ஆனால் இதுக்கு மேலே முத்தாய்ப்பா ஒன்று சொன்னார். ஒரு விபத்து, கார் விபத்து தலைவர் கலைஞருக்கு ஏற்பட்டது. அந்த ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட அந்த விபத்து ஒன்றில் தலைவர் அவருடைய கண் ஒன்று பழுதுபட்டது. அது எல்லாருக்கும் தெரியும். அதை குறிப்பிட்டு எனக்கு ஒரு கண் தான் முகத்தில் இருக்கிறது, இன்னொன்று அகத்தில் இருக்கிறது, அதுதான் நல்ல கண் என்று குறிப்பிட்டார். அந்த அளவுக்கு தோழர் நல்லக்கண்ணன் அவர்களை மதித்தார், தோழமை உணர்வோடு பாராட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள்.